Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Mojo programming languageக்கும் Python programming languageக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Mojo programming languageோட advantages, disadvantages என்ன? இந்த Mojo programming language Python-ஐ replace பண்ணுமா? இந்த அனைத்து கேள்விகளுக்கான பதிலா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. வெல்கம் பேக். முதல்ல மோஜோ மற்றும் பைத்தான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்துலாம். பைத்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான லாங்குவேஜ் நான் சொல்லும்போது இது வந்து அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1991. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நிறைய விதத்தில் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து மேம்படுத்தி இருக்காங்க. இதே மோஜோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமையான லாங்குவேஜ் நான் சொல்லும்போது இது வந்து இந்த வருஷம் 2023 மே மாதத்தில் வந்து இது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. பைத்தானுக்கு பார்த்தீங்கன்னா வைட் வெரைட்டி ஆஃப் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. அதாவது இவ்வளோ வருஷமாக பைத்தான் இருந்தனால நிறைய பேர் அதை பயன்படுத்திருக்காங்க. அதனால நிறைய ப்ரோக்ராமர்ஸ், நிறைய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. இப்போ பைத்தான் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதற்கான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் ஃபோரமில் இருக்கிற நிறைய பேர் பதிலெலாம் கொடுப்பாங்க. அந்த சப்போர்ட் வந்து பைத்தானில் அதிகம். இது மோஜோவை பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட் அந்த அளவு கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப புதிய லாங்குவேஜ். நீங்கள் படிக்கணும்னு சொன்னாலுமே அதுக்கான மெட்டீரியல்ஸும் பைத்தானை காட்டிலுமே கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் பைத்தான் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வைட் வெரைட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க. பெரிய நிறுவனங்கள் எல்லாம் மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அங்கே வந்து அதிகபட்சமாக பைத்தானை பயன்படுத்துகிறாங்க. இதுவே மோஜோவை பார்த்துட்டிங்கன்னா வைட் வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துறது கிடையாது. இப்போ அடாப்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பைத்தானை காட்டிலையுமே பின்தங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மோஜோ வந்து பைத்தானோட சூப்பர் செட் அப்படின்னு சொல்லும்போது பைத்தானில் நீங்கள் உருவாக்கின கோட் அதிகபட்சமான கோட்ஸை உங்களால் மோஜோவில் பயன்படுத்த முடியும். கம்ப்ளீட்டாக 100% சப்போர்ட் பண்ணுவானா? சப்போர்ட் பண்ணாது. ஆனால் போதுமான அளவு இப்போ சப்போர்ட் பண்ணுற நிலையில் உள்ளது. அதுவும் இல்லாமல் பைத்தானில் இருக்கிற நிறைய லைப்ரரிஸ், பைத்தானில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இருக்குது. அதில் சில லைப்ரரிஸை மோஜோனால் சப்போர்ட் பண்ண முடியும். கொஞ்சம் சின்டாக்ஸ் வந்து மாறுபடும், பட் உங்களால் அங்கே பயன்படுத்த முடியும். பட் எல்லா லைப்ரரிஸையும் பயன்படுத்த முடியாது. ஃபியூச்சரில் லைப்ரரிஸை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மோஜோ ப்ரோக்ராமிங்கை உருவாக்குனவங்க சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் பைத்தானில் இருக்கிற பல லைப்ரரிஸ் வந்து மோஜோலையும் பயன்படுத்த முடியும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ பைத்தானில் எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இருக்குது. ஆனால் மோஜோவில் அந்தளவு லைப்ரரிஸ் கிடையாது. மோஜோ பைத்தானுக்குள்ள முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகம். மோஜோவை அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமாக இருக்குது. பைத்தானை காட்டிலையுமே மோஜோவோட வேகம் 68,000 மடங்கு அதிகமாக இருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. நான் இப்போன்னு சொல்லும்போது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற சமயத்தில் வெப்சைட்டில் இப்படி இருக்குது. இதே வந்து சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 35,000 மடங்கு அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 68,000 மடங்கு அதிகம் அப்படின்னு அவங்க வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க வெப்சைட்லேயும் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து காமிச்சிருக்காங்க. எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து பைத்தானை காட்டிலையுமே மோஜோ வந்து அதே கோடை இயக்குது அப்படிங்கிறத அவங்க காமிச்சிருக்காங்க. இது உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக உண்மை. ஆனால் இதில் என்ன கேட்ச்னா ஒரு சின்ன கோட்ஸ் வச்சு அவங்க காமிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரி வைட் ரொம்ப பெரிய ப்ரோக்ராமை எல்லாம் வந்து மோஜோவில் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அது வந்து அதிகபட்சமாக செயல்படுத்த ஆரம்பிக்கணும். இண்டஸ்ட்ரி வைடு எப்படி பைத்தானை பயன்படுத்துகிறோம் அந்த அளவு மோஜோவை பயன்படுத்தும் போது தான் அதோட ரியல் சேலஞ்ச் தெரியும். பட் இப்போ வந்து அவங்க காமிச்சிக்கிற ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஜோ வந்து பைத்தானை காட்டிலுமே வேகமாக செயல்படுது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எதனால் மோஜோ பைத்தானை காட்டிலுமே ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்குது. முக்கியமான ஒன்று சொல்லணும்னா மோஜோவை பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த C++லாம் பார்த்துட்டிங்கன்னா பைத்தானை காட்டிலுமே பயங்கர வேகமாக செயல்படும். அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பைல் லாங்குவேஜ். அதே மாதிரி மோஜோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைல் லாங்குவேஜ் நான் சொல்லும்போது என்னன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து முதல்ல வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாக மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் செய்யப்படும். இதுவே பைத்தானை பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு கம்பைல் லாங்குவேஜ் கிடையாது. இது வந்து மோஸ்ட்லி இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மோஜோவை காட்டிலையுமே இதோட வேகம் கம்மியாக இருக்குது. அப்புறம் மோஜோ வேகமாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் அதில் பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டட் ப்ராசஸிங் இருக்குது. சிபியூலாம் மல்டிபிள் கோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹார்ட்வேருக்கு இந்த ஜிபியூ இதுக்கெல்லாம் வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி மோஜோ ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன் செயல்படும். இதுவே பைத்தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட்டட் எக்ஸிக்யூஷனாக இருக்கும். அதுவுமே வந்து பைத்தான் வந்து மோஜோ காட்டிலையுமே ஸ்லோவாக இயங்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக உள்ளது. சரி, இப்போ வந்து மோஜோவோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் வேகம். மோஜோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னேன் பைத்தானை காட்டிலுமே 68,000 மடங்கு அதிகமாக இருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. இது வந்து மோஜோவோட பெரிய அட்வான்டேஜாக இருக்குது.
ரெண்டாவது மோஜோ பார்த்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ் மாதிரியே தான் பார்க்குறதோட சின்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இது வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேகம். ஸோ அதையும் சேர்த்த மாதிரி இருக்கும். அதாவது பைத்தானோட பாசிட்டிவ் வந்து அது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சின்டாக்ஸ் அப்படிங்கிறத எடுத்தாச்சு. சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங்கோட அட்வான்டேஜ் தான் அதோட வேகம். ஸோ அந்த வேகத்தை எடுத்து இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பைத்தானோட இருக்க ஒரு பாசிட்டிவை கம்பைன் பண்ணி சி ப்ரோக்ராமிங்கோட பாசிட்டிவை கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டதான் மோஜோவாக இருக்குது. ஸோ இதோட ரெண்டோட பிளெண்டாக இருக்கிறது வந்து இதோட பெரிய அட்வான்டேஜாக சொல்லலாம். மூணாவது அட்வான்டேஜ் இதோட மல்டி த்ரெட் கோர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது CPU GPUல பார்த்தீங்கன்னா மல்டி கோர் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்வேருக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் இருக்குது அப்படிங்கிறது இதோட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ். சரி, இப்போது மோஜோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வந்து பைத்தான் அளவு ரொம்ப மெச்சூரான லாங்குவேஜாக இப்போ வரைக்கும் இல்லை. மெச்சூராக இல்லை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கல. பெரிய இண்டஸ்ட்ரி வைடு யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பைத்தான் தான் இருக்குது. மோஜோ அந்த அளவுக்கு இன்னும் வரல. ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட் கம்மி. ஏன்னா நிறைய யூசர்ஸ் வந்து பைத்தானில் தான் இருக்காங்க, நிறைய ப்ரோக்ராமர்ஸ் பைத்தானில் இருக்காங்க, நிறைய பைத்தானுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்தளவுக்கு வந்து மோஜோவில் வரைக்கும் இல்லை. ஸோ கம்யூனிட்டி சப்போர்ட் இப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, நீங்கள் ஒரு ஃபோரமில் செக் பண்ணோன்னா பைத்தானில் ஈஸியாக நீங்கள் அதற்கான பதிலை கிடைச்சிரும். ஆனால் மோஜோவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்கிறது கம்மி. அப்புறம் நீங்கள் பைத்தானோட லேர்னிங் மெட்டீரியல்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. மோஜோவோட லேர்னிங் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் காலப்போக்கில் இது மாறலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னா நான் முன்னாடி சொன்னது தான், பைத்தானு காட்டிலுமே இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் ரொம்ப கம்மி. இதெல்லாம் தான் வந்து மோஜோவோட டிஸ்அட்வான்டேஜாக நம்ம சொல்லலாம். சரி, மே 2023 மோஜோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இருந்து வெறும் 6-7 மாதத்தில் இது வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உருவாக்குனவரை குறிப்பிட்டு சொல்லணும். அவரோட பேர் கிறிஸ் லாட்னர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கூகுள் மற்றும் டெஸ்லா எம்ப்ளாயி. மேலும் இவர் ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உருவாக்குனவர். அதுக்கப்புறம் இவர் LLVMோட கோஃபவுண்டர். அப்புறம் கிளாங் கம்பைலர், MLIR கம்பைலர் போன்ற பெரிய பெரிய விஷயங்களை இவர் உருவாக்குனார். இவர் வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து இந்த மோஜோ ப்ரோக்ராமிங் உருவாக்குனதுனால அந்த ப்ரோக்ராமிங்கான வரவேற்பு அதை லான்ச் ஆனதுலேருந்தே அதிகமாக இருக்கு. ஏன்னா அந்த அளவு பாப்புலரானவர் தான் இந்த கிறிஸ் லாட்னர். அதுக்கப்புறம் இது வந்து பைத்தானோட சூப்பர் செட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் கோடிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மோஜோவை கற்றுக்கிறது ஈஸி. ஏன்னா இதுக்கு வந்து பெரிய அளவு வந்து சின்டாக்ஸ் வித்தியாசம் கிடையாது. ப்ரோக்ராமிங்கில் வந்து பைத்தான் தெரிஞ்சதுன்னா மோஜோ கற்றுக்கிறது ஈஸி. ஸோ மோஜோ கற்றுக்கிறதுக்கான லேர்னிங் கர்வ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறியதாக தான் இருக்கும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் மோஜோ கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. பைத்தான் தெரிஞ்சால் போதும், மோஜோ கற்றுக்கிறது ஈஸி. சரி, இப்போ எல்லாத்துக்கும் உள்ள கேள்வி, மோஜோ வந்து பைத்தானை ரீப்ளேஸ் பண்ணுமா? பைத்தானை வந்து சீக்கிரமே அழிஞ்சு போயிடுமா? மோஜோ வந்து எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பைத்தானை வந்து மிஞ்சி போகிற மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் முன்னாடி வந்து ஜூலியான்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்தது. இன்னும் சில சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ மோஜோ வந்து பைத்தானோட வேகமாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், அதே மாதிரி வந்தது. பட் ஸ்டில் பைத்தான் வந்து அதோட இடத்தை தக்க வச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் மோஜோ அப்படிங்கிறது மற்ற லாங்குவேஜ் காட்டிலுமே பல மடங்கு வேகம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஃபீச்சராக தான் இருக்குது, ஒரு பேராமீட்டராக இருக்குது. பட் அது வந்து பைத்தானை ஓவர்டேக் பண்ணிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பைத்தானுங்கிறது ரொம்ப மெச்சூரான பல பேர்னால பயன்படுத்தப்படுது. பல இண்டஸ்ட்ரீஸில் அதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது, கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணி மோஜோ வரணும்னா இட் வில் டேக் மோர் டைம், ரொம்ப நாள் ஆகும். ஃபியூச்சரில் வரலாம், பட் அது வந்து ரொம்ப அருகில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பைத்தானோட ஃபியூச்சர் மோஜோ எந்த அளவு பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறோமோ அதை விட அதிக பிரகாசமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிற மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ், நிறைய ஜென்ரேட்டிவ் AI மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பைத்தானை பயன்படுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தால் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா பைத்தான் போகணுமா மோஜோ போகணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, இல்லை நான் பைத்தானை ஒர்க் பண்ணிருக்கேன், நான் மோஜோ கற்றுக்கணுமா, பைத்தானை இனி கற்றுக்கிட்டேன் அதனால் அதுக்கு பயன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்பட வேண்டாம். நீங்கள் பைத்தானை கற்றுக்கலாம். பைத்தானோட பயன்பாடு குறையாது, அதுக்கான டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். அதே சமயத்தில் ஃப்யூச்சரில் மோஜோ வந்தாலுமே இப்போ நீங்கள் பைத்தானை கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த சின்டாக்ஸ், அந்த கோடிங்லாம் தெரிஞ்சதுன்னா மோஜோவுக்கு டிரான்சிஷன் ஆகிறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ 2 in 1 இப்போது என்ன டிமாண்டில் இருக்கோ அதை நீங்கள் கற்றுக்குங்க, அது பைத்தான். அதை வச்சு ஃபியூச்சரில் ஒருவேளை மோஜோ ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா அதை கற்றுக்க முடியுமானா கற்றுக்கலாம். ஏன்னா பைத்தான் கற்றுக்கிட்டிங்கன்னா மோஜோ கற்றுக்கிறது ஈஸி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பைத்தான் மோஜோ இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற கம்பெனி டிமாண்ட், இண்டஸ்ட்ரி வைடு யூசேஜ், லார்ஜ் ஃபேன் பேஸ், எனாமஸ் லைப்ரரிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பைத்தான் தான் இப்போது மோஜோ காட்டிலையுமே முன்னோடியாக இருக்குது. எதிர்காலத்தில் இது மாறுமானா மாறலாம். இது பைத்தானுக்கு மட்டும் இல்லை,
நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் காலங்களுக்கு இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் கோபால் அப்படின்னு மெயின் ஃப்ரேம்ஸ் அப்படின்லாம் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மைக்ரேட் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் எல்லாம் வந்து ஆன் ப்ரெமிஸ் சர்வர் வந்து இப்போலாம் க்ளவுடுக்கு மாறுது. இதுக்கு காரணம் காலப்போக்கில் சாஃப்ட்வேர் துறை இவால்வ் ஆகிறது. அதே மாதிரி ஃபியூச்சரில் இவால்வ் ஆகும். ஸோ நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி படிச்சுக்கணும். ஆனால் இப்போது என்ன கற்றுக்கலாம்னா பைத்தான் நீங்கள் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. மோஜோ கற்றுக்க வேண்டாம் நான் சொல்லலை, அதையும் கற்றுங்க. பட் பயப்பட வேண்டாம், பைத்தான் ஸ்டில் ஹேஸ் இட்ஸ் பிளேஸ் இன் த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அண்ட் இட்ஸ் கோயிங் டு ஷைன் இன் த ஃபியூச்சர். தெர் இஸ் நோ டவுட் இன் தட். ஒருவேளை நீங்கள் வந்து பைத்தானை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா, அதுலேயும் தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் லாங்குவேஜே இல்லைனாலுமே அடித்தளத்துலேருந்து உங்களுக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், எரர் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங், ஊப்ஸ் கான்செப்ட், அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடியூல்ஸ் இதை நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இது மூலயமா உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். அதை எடுத்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறை, மெஷின் லேர்னிங் துறையில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காக பைத்தான் ப்ரோக்ராம் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு மெஷின் லேர்னிங்கே தெரியலனாலுமே அந்த மெஷின் லேர்னிங்கோட ஃபண்டமெண்டல்ஸை நாங்கள் அதில் டீச் பண்ணுறோம். அது மூலிமா மெஷின் லேர்னிங் என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதில் இருக்கிற அல்காரிதம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோர்ஸில் 7 மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 விதமான மெஷின் லேர்னிங் அல்காரிதம் பயன்படுத்தி நாங்கள் ப்ராஜெக்டாக சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இதில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் அந்த கான்செப்டில் கவர் பண்ணல. பட் மெஷின் லேர்னிங்கோட ஃபண்டமெண்டல்ஸில் நீங்கள் புதுசாக அந்த துறைக்கு போகிறீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பைத்தானும் தெரியாது, மெஷின் லேர்னிங்கும் தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த 2 கோர்ஸையும் கம்பைண்டாக வாங்கிக்கலாம். கம்பைண்டாக எங்கள் வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வாங்கும்போது உங்களுக்கு இதை தனித்தனியாக வாங்குறது காட்டிலுமே மலிவான விலையில் கம்பைனாக இந்த பேக்கேஜாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா என்ரோல் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வேறு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.